கோவா காம்படிஷன் சீரிஸ் டே 18. இன்னைக்கு சண்டே, அதனால வேலைக்கும் ட்ரைனிங்கும் இன்னைக்கு ரெஸ்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வேலையா பீஸ்ஃபுல்லா மாடிக்கு போய் என்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்த்துட்டு நல்ல டீப் மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ரூமுக்கு வந்து புண்பட்ட காயங்களுக்கு மருந்து போட்ட கையோட பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு நான் எடுத்து வச்சிருந்த காலிஸ்தனிக்ஸ் நோட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல மூளைக்கு தேவையான அளவு கேப்பும் ஃபியூலும் கொடுத்துட்டு ரிலாக்ஸ்டா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணிக்காய போட்டு லஞ்ச் சாப்பிட்டு கையோட வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன வீக் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்ததால 3 வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு. அந்த 3 வீடியோமே எடிட் பண்ணி இன்னைக்கே முடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டோட இறங்கியாச்சு. ஒன்னு முடிச்சிட்டேன், இன்னொன்னு அதே டைம்ல முடிக்கலாம்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய லாங் சைஸ் வீடியோ. ஏன்னா இன்னைக்கு நிறைய சம்பவம் நடந்தது. வெளியே இருந்தோ சில கிளிப்ஸ் எடுத்து போட வேண்டியதா இருந்தது. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலி அந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் போன்ல எடிட் பண்ணதுக்கு நல்லா பழகிட்டேன். ஆனா போன் தான் எடிட்டிங்க்கு பழகல. சீக்கிரம் சார்ஜ் ட்ரெயின் ஆயிடுது. அதே நேரம் போனுமே ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால அந்த எடிட்டிங் வேலையை லேப்டாப்க்கு கொடுத்துட்டான்னு லேப்டாப்ல எடிட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுல பார்த்தா ஆடியோ வீடியோ எல்லாம் கட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இதுல நிறைய பேர் எப்படிதான் லேப்டாப்ல பிசில சீக்கிரம் எடிட் பண்ணி முடிக்கலாம்னு சொல்றாங்களோ தெரியல. மேபி பழக சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் என்னால எப்படி லேப்டாப்ல எடிட் பண்ண முடியுதுன்னு நாளைக்கு